முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா. துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம். ராஜீவ்காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. சுதேசி மில் அருகே மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடப்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய்ஜி சரவணகுமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 4 மாட வீதியின் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவில் வாயிலில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு தினமும் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை இசைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி காங்கிரசார் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் ராஜீவ்காந்தி ஜோதியுடன் ஊர்வலமாக வந்து அமரர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பிரமுகர் வில்லியனூர் பூக்கடை பிரபு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அருண், ராஜவி, பாலா, பிரேம், பாலமுருகன், மணி, சிவராமன், விஷால், ஜமால், வசந்த், ஜில்லா, விக்கி, நிதிஷ், அஜித் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை சுமார் 80 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர். வில்லியனூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு வில்லியனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வில்லியனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. அன்னதானத்தை புதுவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பத்மினி நகர் நலசங்க தலைவர் சுதர்சனன், செயலாளர் திருக்குமரேசன், துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி, தினகரன், பொருளாளர் சிவகுமார், துணை செயலாளர் பொன்னியின் செல்வன், செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தராசு, திலகர், ஜோதிமணி, அருண்,
ராமு, கோபி, தீபன், பாலகுமார், செல்வகுமார், ஆறுமுகன், முதேசங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதாரத்தின் சார்பாக காசநோய் தடுப்பூசி போடுவது நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக காசநோய் தடுப்பு ஊசி போடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை காசநோய் தடுப்பு பிரிவு கிராமப்புற செவிலியர் நிஷாந்தினி அனைவரையும் வரவேற்றார். செவிலியர் அதிகாரி ஜமுனா, கிராமப்புற செவிலியர் கலாவதி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலையத்தின் மருத்துவ அதிகாரி அஸ்மா, மீனு ஆகியோர் தலைமை தாங்கி தடுப்பூசி போடும் நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இந்திய அரசாங்கம் 2025ற்குள் காச நோயினை ஒழிக்கும் குறிப்பிட்ட கால அளவுகோலை மேற்கொண்டுள்ளது. இந்த தடுப்பூசியினை 60 வயதிற்கு மேல் உள்ள பெரியவர்களுக்கும், கடந்த 5 வருடங்கள் காசநோய் சிகிச்சை எடுத்தவர்கள், தீவிர காசநோய் உள்ளவர்கள், வீட்டில் வசிப்பவர்கள், உடல் மெலிந்து உள்ளவர்கள், தற்பொழுது அல்லது இதற்கு முன் புகைப்பழக்கம் உள்ளவர்கள், சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் 18 வயது நிரம்ப இருந்தால் இந்த தடுப்பூசியினை போட்டுக்கொள்ளலாம் என்றும், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் நடைபெற இருக்கிறது. இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்தி தடுப்பூசினை போட்டுக்கொண்டு காச நோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று உறுதி ஏற்போம் என்று விளக்க உரையாற்றினார். புதுச்சேரி சுதேசி அருகே மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடங்கள் குறித்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை தள்ளி வைக்க வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து மீனவ கிராம மக்கள் ஒன்றிணைந்து சுதேசி மில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடங்களில் கடலில் 12 மைல்கள் தூரம் வரையில் மட்டுமே மீன்பிடி தொழில் செய்ய வேண்டும் என்பதே மீனவர்களுக்கு எதிரானது. மீன்பிடிக்கும் மற்றும் மீன் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் குறித்து தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்றும், புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள உணவகங்கள், உல்லாச விடுதிகள், சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும், மீனவ கிராமங்களில் கடற்கரை முழுவதுமாக மீன்பிடி தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்கான பாரம்பரிய கலாச்சார இடங்களை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்றும், கடற்கரை மேலாண்மை திட்ட வரைபடங்கள் குறித்து மக்கள் கருத்து கேட்டு கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்தார்கள், மீனவர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அன்னாரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர், மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உடன் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஜெகதீசன், சங்கர் சிவபாலன், மதிவாணன், வழக்கறிஞர் அண்ணாமலை, எல்லப்பன், ஹரிகிருஷ்ணன் மற்றும் பிஆர்டிசி, ஸ்பின்கோ தொழிற்சங்கம் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தொகுதியில் இருந்தும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற அர்ச்சனாவை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் காரைக்கால் மாவட்டம் 78.20% தேர்ச்சி பெற்றுள்ளது. மாவட்ட அளவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுடன் ஒப்பிடும்போது காரைக்கால் அன்னை தெரேசா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற திருநள்ளாறு பகுதி தாமனாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி பக்கிரசாமி கலைவாணி தம்பதியரின் மகள் அர்ச்சனா 500க்கு 490 மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்றுள்ளார். முதலிடம் பெற்ற மாணவி அர்ச்சனாவை அவரது இல்லத்தில் சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விரைவில் முதலிடம் எடுத்த மாணவிக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது திருநள்ளாறு தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். தினமும் ₹1 கட்டண பேருந்தில் பள்ளிக்கு வந்து சென்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் ஆலயம். இவ்வாலயத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ சனி பகவான் தங்கக்காக வாகனத்தில் வீதி உலா இன்று அதிகாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாதன், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வருடத்திற்கு ஒரு முறை பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே ஸ்ரீ சனி பகவான் தங்கக்காக வாகனத்தில் வீதி உலா நடைபெறும்.
இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சனி பகவான் தங்கக்காக வாகனத்தில் வீதி உலா வருவதால் நள்ளிரவிலும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ஸ்ரீ சனி பகவான் தங்கக்காக வீதி உலா தொடர்ந்து தெப்போற்சவம் இன்றிரவு நடைபெறுகிறது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு விஏபி சந்துரு புஷ்ப வியாபாரம் சார்பில் 20வது ஆண்டாக அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள விஏபி சந்துரு புஷ்ப வியாபாரம் சார்பில் 20வது ஆண்டாக பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பூக்கடை சந்துரு தலைமை தாங்கி சுமார் 2000 மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பூக்கடை பாரதி, பூக்கடை பிரபு, சுப்ராயலு, விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோயில் சித்திரை மாத தேர் திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. வருகின்ற 25ஆம் தேதி வரை நடக்கும் இத்திருவிழாவில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நேற்று நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர், தொழிலதிபர்கள் பக்தர்களுக்கு அன்னதானமும் நீர்மோர், கூழ், பாதாம் பால் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அதன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையில் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் பெருமாள் கோயில் வீதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, லெமன் சாதம், தயிர் சாதம், தண்ணீர் பாட்டில் போன்றவை வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆரியூர் ரமேஷ், அள்ளிமுத்து, ஐயனார் அன்பு, ரமேஷ், கஜேந்திரன், மனோகர் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷம் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சாந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.